நண்பா இணைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1996 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பிஜி நிரந்தர ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்குது. இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதுகலை படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன முறை, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அரசு வேலையாக இருக்கட்டும், தனியார் வேலையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனலில் வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆசிரியராக பணிபுரியலாம். அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை உருவாக்கி கொடுக்கும். இப்படிப்பட்ட நல்ல தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயனடையிட்டோம். இப்போ வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு 2023 ஒரு பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்டார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்ளிகண்ட் யூசர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மொதல் விண்ணப்பிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் இது எல்லாமே ப்ராசஸ் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிங்கன்னா ஓடிபிலாம் வரும். அதெல்லாம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அது போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ண முடியும். அப்படி லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த டிஆர்பி 1996 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணணும். உங்களுடைய நேமு, அப்பா நேமு, அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். அட்ரஸ்ஸு, அதேமாதிரி ஆதார் கார்டு, இந்த மாதிரிலாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செக்ஷனில் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்க, நீங்கள் 10th 12th, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஜி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜி, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குதா எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த செக்ஷனில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவதாக உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி, கிளியராக இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், நாலாவதாக உங்களுடைய சைன் நீங்கள் போட்டு ஒரு பேப்பரில் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கேட்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃப், அதேமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க, ஆதார் கார்டு நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீன்னு வந்து பார்த்திங்கன்னா வரும். அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குதா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து 7வது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிடுவீங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் எல்லாமே இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் செக்ஷனில் பே பண்ணிடுவீங்க. பே பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டவுன்லோட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் பண்ணிங்களா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போன்னு உங்கள் எக்ஸாமினேஷனு, அதேமாதிரி சென்டர் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பேன். அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்லாம் வைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ என்னாலும் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணலாம். திடீர்னு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, திடீர்னு கேன்சல் பண்ணுவாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு அன்றைக்கி காலையில் கூட நிறைய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போ எப்படி வேணாலும் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ இது வரைக்கும் சொன்னதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 10/7/2025 வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ரெக்யர்மெண்ட் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் ஹெட் ஆஃபீஸாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு, பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, அதேமாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி
எஜுகேஷன் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையர் செகண்டரியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க. அதில் என்ன வெளியிட்ருக்காங்கன்னா 12/8/2025 நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி 1996 வேகன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டுங்கும் போது 11வது 12வது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 36,900 உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஹச்ஆர்ஏ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை, மெடிக்கல் அலவன்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு, இது இல்லாத ஹச்ஆர்ஏ, டிஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சம்பளம் வரும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் நண்பா. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10/7/2025 தான் வெளியிட்ருக்காங்க. அந்த 10/7/2025 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஓப்பனும் பண்ணிட்டாங்க. அடுத்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/8/2025 தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனர் கரெக்ஷனாக தான் பண்ணிக்கலாம், மேஜர் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 13/8/2025 16/8/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 28/9/2025. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருக்குன்னா 28/9/2025 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இனச்சொல்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் நண்பா. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு பிளாக் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது தமிழ், இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அடுத்து நாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நாம் பார்க்கலாம். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா 50% ஆஃப் மார்க் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் எடுத்துருக்குன்னா ப்ளஸ் அதோட கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎட் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் மார்க்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும். ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அல்லது பேச்சுலர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு வித்து வந்து பார்த்திங்கன்னா 55% நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்டில் படிச்சிருந்தாலும் இனச்சொல்ல சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. பிஎட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி, எல்லா ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎட் கம்பல்சரி. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். அதர் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா 10th +2 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி 2 வருஷம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாம் மார்க் ஷீட்டு இந்த மாதிரி ஒரு சில யூஜி, பிஜி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஆசிரியர் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.